தேவனுடைய புஸ்தகத்தின் மேம்படாட்டம். நம்ம 2 சாமுவேல் புஸ்தகத்தையும் முடிக்க போறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 24 அதிகாரம் கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பகுதியில நம்ம எதை பத்தி படிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, தாவீதுடைய தவறை பத்தி படிச்சோம். அந்த தாவீதுடைய தவறுனால ஒரு பெரிய சங்காரம் அங்க ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, சங்கார தூதன், ஏஞ்சல் ஆஃப் டெத். அப்படி ஒரு தூதன் இருக்கானா? தேவன் நிறைய விஷயத்துக்கு தனித்தனி தூதர்கள் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய விஷயத்துக்கு தனித்தனி தூதர்கள் வச்சிருக்காரு. காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கேருபீன்களுடைய வேலை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ தேவன் ஏஞ்சல்ஸை காப்பாற்றுவதற்கு வச்சிருக்காரு. தேவன் தம்முடைய தூதர்களை பணிவிடை ஆவிகளாக வைத்திருக்கிறார். அப்போ வேலை செய்யறதுக்குன்னு ஒரு சில தூதர்களை வச்சிருக்காரு. இன்னும் ஒரு சில தூதர்கள் நினைச்சாங்கன்னா, அவரு துதித்து பாடிட்டே இருக்காங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் கேருபீன்கள் அவர்களை போற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் எசேக்கியேல்ல படிக்கும்போது காற்றுகளாகவும் மேகங்களாகவும் அவருடைய சேரியட்டாகவும் தேவனை ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு போறது கூட அந்த ஏஞ்சல்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒவ்வொருக்கும் தனித்தனி ஏஞ்சல்ஸ் தேவன் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நிறைய ஏஞ்சல்ஸை பத்தி நிறைய படிச்சு வந்திருக்கோம். இது முதல் பகுதி கிடையாது நம்ம ஏஞ்சல்ஸை பத்தி படிக்கிறது. இப்போ அவ்வளவு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளவு வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா, சாவுக்குன்னு ஒரு ஏஞ்சல் தேவன் வச்சிருக்காரு. நம்ம மரணத்தை கொடுப்பதற்காக ஏஞ்சல்ஸ் வச்சிருக்காரு. ரெக்கார்ட் பண்றதுக்கு தூதர்கள் இருக்காங்க. நம்ம பக்கத்துல இருந்து மேல போய் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நீ என்னென்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி. தேவன்கிட்ட கணக்கு போய்க்கிற தூதர்கள், நம்மளுக்கு உதவி செய்யற தூதர்கள். இன்னும் தாவீது சொல்லும் போது, சூழ பாளையம் இறங்கி என்னை பாதுகாக்கிற அப்படின்னு சொல்லி தம் தூதர்கள் வந்து சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறாரு. சுத்தி பாதுகாக்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு வேலை செய்யும் போது எத்துக்குன்னு ஒரு ஏஞ்சல் இருப்பாரா அப்படின்னு பார்த்தா, யாத்ரா புஸ்தகம் 12 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்களேன். யாத்ரா 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது, கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இங்க சங்காரக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. இதனால நம்ம எப்படி சொல்றோம், சங்கார தூதன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். அப்போ தேவன் சங்காரத்துக்கென்று ஒரு தூதனை அங்க வச்சிருக்காரு அப்படிங்கிறத நினைச்சோம். அங்க பார்க்கலாம். அப்படிதான் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னொரு வசனத்தை வாசித்தலாம். எபிரேயர் 11:28. சங்காரத்துக்குன்னு தூதன் இருக்கானா அழிப்பதற்காக? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதுவா? விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்காரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தையும் ஆசரித்தான். அப்போ சங்காரத்துக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. அப்போ வந்தா சங்காரம் மட்டும் தான் நடக்கும். அப்படிதான் இந்த வசனங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காண்பிக்குது. இன்னொரு வசனத்தை பாத்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமா இருக்கும். சங்கீதம் 78:49 பாருங்களேன். சங்கீதம் 78:49. தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். பார்க்கிறோம், தேவனுடைய கோபம், மூர்க்கம், சினம்,
உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அப்போ தேவன் தீங்கு செய்யறதுக்கு தூதர்களை தனியா வச்சிருக்காரா? பாக்குறது என்ன அப்படி தெரியுதுன்னா, தேவன் தூதன் அனுப்புறாரு. அந்த தூதன் அந்த தலைப்புல எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டு போறாரு. தேவன் தூதன் அனுப்புறாரு, கோபத்தையும் தீங்கையும் கொடுக்கிறாரு. தேவன் தூதன் அனுப்புறாரு, இந்த யாரு தாவீது காலத்துல 70,000 பேரை கொண்டு போடுறாங்க. தேவன் தூதன் அனுப்பும் போது ஒரு பெரிய சாவு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, தேவன் சாவுக்காக, தீங்குக்காக, உபத்திரவத்துக்காக ஒரு தூதனை தனியா வச்சிருக்காரா? அப்படின்னா, அப்படி தேவன் தீங்கு செய்வதற்காகவே ஒரு தூதனை எப்படி வச்சிருப்பாரு? தேவன் தீமையினால நம்மள இது பண்றவர் கிடையாது. அப்போ தேவன் தீங்கு செய்யறதுக்கு ஒரு தூதனை வச்சிருக்காருன்னா, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19 அதிகாரம் 35 வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது, இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அசீரியருடைய படை பிடிக்க வருது. இந்த அசீரியர் படை தப்பிப்பதற்காக எசேக்கியா பிரேயர் பண்றாரு. தேவன் ஒரே ஒரு ஏஞ்சல் அனுப்புறாரு. ஒரே ராத்திரியில 1,85,000 பேரை கொண்டு போனார். இப்போ நம்மளை கொண்டு போடும்போது அது சங்கார தூதன் நம்மள்ட்ட வர்றாரு, நம்ம தப்பிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறோம். நமக்காக அங்க சண்டை போடும்போது அந்த தூதனுக்கு சங்கார தூதன் பேர் வைக்கலையே. தேவனுடைய தூதன் வர்றாரு, கர்த்தருடைய தூதன் வர்றாரு, 1,80,000 பேரை 55,000 பேரை கொண்டு போடுறாரு. இப்போ இந்த தூதனுக்கு ஏன் சங்கார தூதன் பேர் வைக்கல? தாவீதுடைய நாட்கள்ல 70,000 பேர் செத்து போறாங்க. அப்போ அவருக்கு சங்கார தூதன் நம்ம பேர் வச்சிடுறோம். ஆனா அதே இது எசேக்கியா காலத்துல 1,85,000 பேரை ஒரே தூதன் கொண்டு போடுறாரு. ஆனா அவருக்கு சங்கார தூதன் நம்ம பேர் வைக்கிறது இல்லை. ஏன்னா அவர் காப்பாற்றுவதற்காக வந்த தூதன். அப்போ தூதர்கள்ல தேவன் தீமை செய்வதற்காக, கொலை செய்வதற்காக, சங்காரத்தை கொடுப்பதற்காக ஒரு தூதனை தனியா பிரத்யேகமா வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா இல்ல. தேவனுடைய வேலையை செய்வதற்காக தூதர்களை அங்க வச்சிருக்காரு. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது தேவன் தூதர்கள் வச்சு மனுஷராதபடி இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறாரு. சங்கார தூதன் அப்படிங்கிற வார்த்தையும் அங்க, அதாவது அழிவுக்கு ஆன தூதன் அப்படிங்கிற வார்த்தையும் அங்க உபயோகிக்கப்படுது. இப்போ ஏரோதுடைய நாட்கள்ல நம்ம பார்ப்போம். ஏரோது நாட்கள்ல ஏரோது செத்து போறாரு. வாசிங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகம் 12 அதிகாரம் 23. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். ஒரே ராத்திரியில 1,85,000 பேரை கொல்ற அளவுக்கு ஒரு தூதன் இருக்காரு. இங்க தூதன் அனுப்பிச்சு விடுறாரு, இந்த தூதன் அடிக்கிறாரு. கொஞ்ச நாள் வியாதிப்பட்டு செத்து போறான், புழுத்து செத்து போறான்னு சொல்லி போட்டுருக்கு. அப்போ தேவன் ஒரு தூதனை அனுப்பிச்சு அவருடைய பவரை காமிக்க சொன்னா இவ்வளவுதான் பவரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. இதே தூதன் தாவீதுடைய பிள்ளைய அடிக்கிறாங்க. தேவன் தாவீதுடைய பிள்ளைய அடிச்சாரு, அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது, செத்து போச்சு, 7 செத்து போச்சு. அப்போ தேவன் ஒரு பவர்ஃபுல்லான தூதன், ஒரு நேரத்துக்கு 1,00,000 பேரை கொள்றவன். இன்னும் அடுத்தது பவர் கம்மியான தூதன், இப்ப அடிச்சுட்டு போவாரு, பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு சாவாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லி பார்த்தா
அப்படி எந்த வித்தியாசத்தையும் கொடுத்தனுச்சே இல்ல. தேவன் தூதர்களை வச்சிருக்கல. தூதர்கள் அவர்களுடைய மகிமையிலையும் அவர்களுடைய பலத்திலையும் அங்க இருக்கிறாங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. நம்ம தூதர்களை பத்தி படிக்கும்போது தேவன் கட்டளையிடுறாரு, தூதர் அதை செய்யறாங்கன்னு சொல்லி படிச்சோம். தேவன் டைரக்டா எதையும் அங்க செய்யறதில்ல. அந்த சோதம் குமரை அழிக்கும் போது வர்றாங்க 2 தூதர்கள், பெரிய பட்டணத்தை அழிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த தூதர்கள் அழிவுக்கான தூதர்கள் அப்படின்னு சொல்லி கிடையாது. தூதர்களை தேவன் ஒரு வேலைக்கா வச்சிருக்காரு. அவர் என்ன வேலையை செய்ய நினைக்கிறாரோ அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அப்போ தூதர்கள் நமக்கு எப்படி காட்சி அளிப்பாங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிக்கும் போது அந்த நம்ம நினைச்சலாம் இன்னொரு நாளைக்கு அதை படிக்கும்போது நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வாசித்து சொல்றேன். இன்னைக்கு நம்ம இதை மட்டும் பார்ப்போம். அந்த தூதர்கள் மற்றவங்க கண்ணுக்கு தெரியறது இல்லை. நம்ம படிச்சிருந்தோம் இருக்கிற தூதர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியல. அவர்கள் யார்கிட்ட தங்களை காண்பிக்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தூதர்கள் கண்ணுக்கு தெரியறாங்க. அப்ப யார்கிட்ட காண்பிக்க விரும்புறாங்க? தானியேல்கிட்ட காண்பிக்க விரும்புனாங்க, தெரிஞ்சாங்க. யோவானுடைய அம்மா அப்பாட்ட காமிக்க விரும்புறாங்க, தெரிஞ்சாங்க. மரியாள்கிட்ட காமிக்க விரும்புனாங்க, தெரிஞ்சாங்க. இப்போ யார்கிட்ட தங்களை காண்பிக்க விரும்புறார்களோ அவர்களுக்கு அங்க தெரியுறாங்க. அப்போ சங்கார தூதன் எல்லாரும் கண்களுக்கு தெரிஞ்சானா அப்படின்னா தெரியறது இல்ல. ஆனா அவனுடைய வேலை அங்க தெரியுது. 2 சாமுவேல் புஸ்தகம் 24:16 பாருங்களேன். இங்க தூதன் கண்ணுக்கு தெரியுறாரா தெரியலையா இருக்கு. 2 சாமுவேல் 24:16. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். அங்க தாவீதும் அவனுடைய மக்களும் அங்க பார்ப்பாங்க. தாவீதுடைய மக்களும் பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய பயம் உங்களுக்கு ஏற்படுது. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த வசனம் மன்னிக்க நான் காமிக்கிறேன். அதனால தேவதன் எருசலேமை அழிக்க தன் கையை நிறுத்த போது அங்க பெருசா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். இப்போ தேவதூதன் யார் கண்ணுக்கு தெரியுறா அப்படின்னு சொன்னா இங்க 17 வசனத்தை பாருங்களேன். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். இங்க தாவீது அந்த தூதனை பாக்குறான்னு சொல்லி மூப்பர்களும் பாக்குறாங்கன்னு சொல்லி நாடகத்துல எழுதியிருக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து பார்த்து உடனே கீழே விழுந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா 3 வருஷம் 3 நாள் அந்த வியாதி தொடங்குச்சு, கொள்ளிநோய் தொடங்குச்சு. 3 நாள்ல இந்த தூதன் எவ்வளவுதான் கொண்டு போட்டாருன்னா வெறும் 70 பேர் தான், 70,000 பேர். ஒரே ராத்திரில 1,85,000 பேரை கொல்லக்கூடிய ஒரு திறமையுடைய ஒரு தூதன் இங்க வரும்போது எத்தனை பேரை கொண்டு போடுறான் அப்படின்னா ஒரு 70 பேர், 70,000 பேர் 3 நாள்ல. அப்போ எங்க வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தூதனை தேவன் எதற்காக எங்க அனுப்புறாரோ அதுலதான் அங்க வித்தியாசம் வருது. தூதர்கள்ட்ட வித்தியாசம் கிடையாது. எல்லா தூதர்களும் ஒரே பவர்ல இருக்கிறவங்க. ஆனா அந்த தூதர்கள் உள்ள வரும்போது என்ன நடக்குது, யார்கிட்ட தேவன் அனுப்புறாரோ அங்கதான் அங்க வித்தியாசங்கள் இருக்குது. எருசலேமுக்கு விரோதமாக வரக்கூடிய, இஸ்ரேலுக்கு விரோதமாக வரக்கூடிய எகிப்தியர்கிட்ட அனுப்பும்போது அங்க பெரிய சங்கரம் ஏற்படுது. எசேக்கியாவுக்கு விரோதமா வரக்கூடிய படை, அசீரியர் படைக்கு அது ஒரு பெரிய சங்காரம் ஏற்படுது.
ஆனா அதே சங்காரம் இங்க வருதான்னு சொல்லி பார்த்தா தாவீது வீட்டுல வரும்போது 7 நாள் கழிச்சு அந்த பிளஸ் ஆகுது. நிறைய நேரம் தேவன் ஒரு பெரிய இரக்கத்தை காண்பிக்கிறார். ஒருவேளை 3 நாள் இந்த சங்கார தூதன் அந்த எசேக்கியா காலத்துல நடந்தது போல போயிருந்தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? எருசலேம் ஜனங்கள் அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா தேவன் ஒரு கிருபையா இருந்து அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை காண்பிச்சு வெறும் 70,000 பேர். அந்த 70,000 பேரும் கொண்டு முடிச்சோட தேவன் மனசை அப்படி நிப்பாட்ட சொல்றாரு, போதும் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் எங்க தூதனை அனுப்புறாரோ அதற்கு தகுந்த மாதிரிதான் அங்க மாற்றங்கள் இருக்குது. நம்முடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய செயலுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த தூதனுடைய செயலும் அங்க இருக்குது. தேவன் தன்னுடைய கோபத்தை முக்கரத்தை காண்பிக்க வரும்போது அந்த தூதன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான். தேவன் நம்ம மேல சின்ன சிக்ஷை செய்யும் போது அந்த கோபம் குறையுது. தாவீதுக்கு பாவம் மொத்தமா அடிச்சிருக்கலாம். ஒரே ஒரு பிள்ளை 7 நாள் அவன் டைம் கொடுத்த அப்புறம் பொறுமையா அடிக்கிறாரு. அவன் மனம் திரும்புறதுக்கும் தேவன்கிட்ட போய் சேர்றதுக்கும் அது பெரிய வாய்ப்பா இருந்துச்சு. அதே இது சங்கார தூதன் அங்க அடிக்கும் போதும் இருந்துச்சு. ஒரே நாள்ல அடிக்கும் போது அவர்களை மனமாற்றுவதற்காக அல்லது இஸ்ரவேலை விடுதலை பண்ணுவதற்காக ஒரு பெரிய இதை கொண்டு வந்தார். இன்னும் தேவன் எகிப்தியரை கொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு சொன்னா நிறைய வழிகள் இருந்திருக்குது. கல்மலை விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம், அதுலயே கொண்டிருக்கலாம். ஆனா அங்க கொல்லல. அது வரைக்கும் நடந்த ஒவ்வொரு வாதையிலையும் ஒருத்தம் கூட சாகல. அப்போ இந்த வாதை மட்டும் எப்படி அப்படின்னா, தேவன் அவருடைய மன கடினத்தின் நிமித்தமாக இவ்வளவு பெரிய வாதைய அங்க கொடுக்காரு. எல்லா வீட்லயும் அங்க தலைப்பிள்ளை சங்காரம் இருக்கு. தேவை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தூதர்கள் ஒரு சில நேரம் தேவன் கொடுக்கக்கூடிய கோபத்தை கொடுப்பதற்கும் அங்க வர்றாங்க. அது தம்முடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா தேவன் அந்த கோபத்துல கூட இரக்கத்தை கலந்து வச்சிருக்காரு. அதுதான் நீங்க படிக்கிறோம். தேவன் இரக்கத்தை கொடுக்கிறார். எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரி, அந்த கோபத்துல கொஞ்சம் இரக்கத்தையும் தேவன் கலந்து கொடுக்கிறார். நீங்கள் நானும் தேவனுடைய கோபத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா பயப்படாதீங்க. அவர்கிட்ட விழும்போது தேவன் அதுல இரக்கத்தை கலக்கிறார். கோபாக்கினை வருது, ஆனாலும் தேவன் இரக்கத்தை காமிக்கிறார். கடைசி நாட்கள்ல அதை பத்தி பேசும்போது சொல்றது, தேவனுடைய கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட கோபம். அப்புறம் என்ன சொன்னா, இரக்கம் கலக்காத ஒரு கோபம். அந்த கோபத்தை தேவன் நம்ம மேல பிரயோகிக்கிறது இல்லை. ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாம போகும்போது நமக்கும் அதே கோபத்தை தேவன் பிரயோகிக்கிறது ரெடியா இருக்கிறாரு. ஆனா அந்த உருவின பட்டயத்தோட நிக்கிற தேவ ஏஞ்சல், அந்த தூதன் எருசலேம் பக்கத்துல நிற்கும் போது அவன் தேவனுடைய இரக்கத்தை கலந்து அங்க நிற்கிறான். அதே இது எதிரிகளை பார்க்கும்போது அந்த இரக்கம் இல்லாமல் அவனுக்கு இருக்குது. இப்போ தேவனுடைய இரக்கத்தை பெறுவர்களை நீங்கள் நான் இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி தேவன் பக்கத்துல இருக்கிறது தான். நம்ம எந்த பக்கத்துல இருக்கிறோங்கிறத வச்சுதான் அந்த தூதனுடைய பவர் எவ்வளவு அப்படிங்கிறது இருக்குது. நீங்க தேவன் பக்கத்துல நிற்கும் போது தேவன் இந்த தூதரை வச்சு நம்ம சூழ பாளையம் பெருகி பாதுகாக்கவும் செய்யறாரு. நம்ம தப்பு செய்யும் போது அடிக்கவும் செய்யறாரு. எது செஞ்சாலும் தேவன் இரக்கத்தோட நம்மளுக்கு செய்யறாரு. அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் நம்ம ஒன்றும் பரிசுத்தவான் இல்லை, ஆண்டவரே நீங்க முழுக்க முழுக்க எங்களுக்கு இது நன்மை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறதுக்கு நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. அப்படி பரிசுத்தவான்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா தேவனுடைய இரக்கத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய தூதர்கள் நம்ம பக்கத்துல நிக்கிறாங்க, அந்த இரக்கத்தை நமக்கு காண்பிப்பாங்க. இன்னும் நாளைக்கு இன்னும் இந்த தூதரை பத்தி இன்னும் ஒரு பகுதியை நம்ம செய்வோம், படிப்போம். இந்த நாள்ல நம்ம படிக்கிறது தேவனுடைய இரக்கத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்ம மேல அந்த இரக்கத்தை காண்பிப்பாராங்க. ஆமென்.